கிருஷ்ணகிரி அருகே நகைக்கடையில் கொள்ளையை அரங்கேற்றிய கும்பல் சிக்கி உள்ளது. லாக்கரை உடைக்க முடியாததாலும் அருகில் இருந்த லாக்கர் சாவியை திருடர்கள் கவனிக்காததாலும் 2 கிலோ தங்க நகைகள் தப்பிய நிலையில் கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தில் சிக்கி உள்ளன. கிருஷ்ணகிரி அருகே உள்ள வரட்டனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 45 வயது சரவணன் என்பவர் அந்த பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 4ஆம் தேதி காலை வழக்கம் போல் சரவணன் கடையை திறந்தபோது கடையின் உள்ளே இருந்த பொருட்கள் சிதறி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். நள்ளிரவில் வந்த மர்மநபர்கள் நகைக்கடையின் பின்புற பக்கவாட்டு சுவரை அதிநவீன ட்ரில்லிங் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு துளையிட்டு உள்ளே புகுந்துள்ளனர். உள்ளே சென்ற கொள்ளையர்கள் கடையின் வெளிப்புற பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 3 கிலோ எடையுள்ள வெள்ளிப் பொருட்களை திருடி உள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்த இரும்பு லாக்கரை உடைத்து அதில் இருந்த தங்க நகைகளை திருட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் லாக்கரை அவர்களால் திறக்க முடியவில்லை. ஆனால் அந்த லாக்கரின் சாவி கடையின் உள்ளே இருந்த ஆணியில்தான் மாட்டப்பட்டிருந்தது. அதை கொள்ளையர்கள் கவனிக்க தவறியதால் லாக்கரில் இருந்த சுமார் 2 கிலோ அளவிலான தங்க நகைகள் நல்வாய்ப்பாக தப்பியுள்ளன. லாக்கரை திறக்க முடியாத விரக்தியில் வெள்ளி பொருட்களை மட்டும் மூட்டை கட்டிக்கொண்டு மர்மநபர்கள் தப்பி ஓடி உள்ளனர். இது குறித்து கடையின் உரிமையாளர் சரவணன் கத்திக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து திருட்டு நடந்த பகுதியை ஆய்வு செய்து குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க உத்தரவிட்டார். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன், சீனிவாஸ், சூர்யா, குமரவேல் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து 2.5 கிலோ வெள்ளி நகைகளை மீட்டுள்ளனர். இதில் கார்த்திகேயன் என்பவர் சாமியார் போல் வரட்டனப்பள்ளி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் சுற்றி நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.